இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று நம் செய்தியில் திருத்துவத்தின் ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். சிருஷ்டிப்பிலும் மீட்பிலும் 3 தெய்வீக சமமான நித்தியத்துக்கு உரியவர்கள் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்று நம் செய்தியில் திருத்துவத்தின் ரகசியத்தை குறித்து பேசப் போகிறோம். திருத்துவம் என்பது நாம் ஆராயக்கூடிய அழகான மற்றும் மிக உயர்ந்த ஆழமான பாடங்களில் ஒன்று. ஆராதனைக்கு ஆயத்தமான நம் ஜெபத்தில் சகோதரர் இந்த ரகசியத்தை விளக்க பாஸ்டர் டக் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பிரசங்கம் முடிந்தும் அது இன்னும் ரகசியமாகவே இருக்கும். எனவே உங்களுக்காக தேவனின் அனைத்து ரகசியங்களையும் விளக்க முடியும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இது ஒரு ரகசியம், நாம் அதில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அதோடு அதை குறித்து இன்னும் ரகசியமான பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நீங்களும் நானும் ஒரு பூதக் கண்ணாடி வழியாக அகிலத்தை பார்க்க முயற்சிப்பது போல எல்லாவற்றையும் நாம் ஆராய முடியாது. எனவே வேதத்தில் திருத்துவத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நாம் பரிசுத்த நகரத்தில் நுழைகிறோம். இந்த பிரசங்கத்தின் போது என் காலணிகளை கழற்றுவது எனக்கு பொருத்தமாக இருக்காது. கம்பளம் நன்றாக இருக்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அது கவனச்சிதறலாக இருக்கலாம். ஆனால் இது பரிசுத்த பூமி என வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வசனங்களை தருகிறேன், அதனால் நீங்கள் ஒரு பென்சிலை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இன்று நிறைய வசனங்களை பார்க்கப் போகிறோம். முடிந்தவரை அறிந்து கொள்ள நான் அவற்றை விரைவாக படிக்கப் போகிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவன் நாம் புரிந்து கொள்வதற்கு மேலாக மிக பெரியவர். சங்கீதம் 145 3வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. இப்போது உங்களுக்கு தெரியும், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நான் ஜபிக்கிறேன், நீங்கள் ஜபிக்கிறீர்கள், அதனால் தான் நாம் இங்கு இருக்கிறோம், இல்லையா? நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள்? என்றென்றும் நித்தியமாக. நான் தேவனை புரிந்து கொண்டேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆகவே நித்தியம் இல்லை என்றால் நாம் ஒருபோதும் தேவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை அறிவோம். தேவனை புரிந்து கொள்ள தேவனாக இருக்க வேண்டும். இந்த வாழ்வில் எவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிறோம்? அவர் வெளிப்படுத்தியதை நாம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு பெரிய தேவ பாடம். உங்களுக்காக அதை விளக்க முடியும் என்று சொல்ல முடியாது. மீண்டும் ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் என்னவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பழங்கால கண்டுபிடிப்பு. யோபு 26:14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம்! அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். இங்கே இந்த உலகில் நாம் தேவனை அறிந்து கொள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டதின் ஒரு பகுதி, அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார்? கேட்டதை ஒப்பிடும்போது அந்த இடி முழக்கம் என்ன? யோபு என்ன சொல்கிறார்? அதை அறிந்தவன் யார்? ஜான் வெஸ்லி சொன்னார், மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய யாரையாவது என்னிடம் கொண்டு வாருங்கள், திரியேக தேவனை அறிந்த ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று. ஆகவே நான் இப்போது தேவனின் திருத்துவத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த பாசாங்கு செய்ய போவதில்லை. இங்கே அடித்தளத்தை வைக்க விரும்புகின்றேன். ஆனால் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சில விஷயங்களை பார்ப்போம். முடிந்தவரை இதை புரிந்து கொள்வோம். இப்போது பல காரணங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். தெரியுமா, இந்த விஷயத்தில் யுத்தங்கள் நடந்துள்ளது. இந்த விஷயத்தின் நம்பிக்கையில் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் நாடுகள் ஏறக்குறைய அப்படியே நிர்மூலமாக்கப்பட்டன. சிலர் கேட்கலாம், டக், நீங்கள் வேதத்தில் இல்லாத நியமத்தை போதிக்கிறீர். திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை என்று. அது உண்மை. திருத்துவம் என்ற வார்த்தையை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. திருத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் முச்சக்கர வண்டியில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? 3. ட்ரை என்டிட்டி, 3இன் ஐக்கியம் என்ற அர்த்தம். 3 வெவ்வேறு தேவத்தன்மையின் ஐக்கிய கோட்பாட்டை விவரிக்க நாம் பயன்படுத்தும் ஒரு சொல் திருத்துவம். தேவத்தன்மை என்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. திருத்துவம் என்ற வார்த்தையில் தவறில்லை. பேரானந்தம் வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. வேதாகமம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பார்க்க முடியாது. வேதாகமம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பார்க்க முடியாததால் வேதாகமத்தை வேதாகமம் இல்லை என்று சொல்ல முடியுமா?
நாம் காணாத நிறைய வார்த்தைகள் உள்ளன. ஒரு மில்லேனியம் கோட்பாட்டை குறித்து பேசினால் அது வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணும் 1000 வருஷ காலத்தை குறித்து பேசுகிறது. எனவே நாம் பயன்படுத்தும் நிறைய வார்த்தைகள் உண்டு. பல்வேறு கோட்பாடுகளை குறித்து விவாதிக்க இறையியல் சொற்கள் இதை திருத்துவத்தின் கோட்பாடு என்று அழைக்கிறது. வேதம் சொல்லும் தேவனின் 3 இறைத்தன்மை, அதைத்தான் நாம் விவாதிக்கின்றோம். அதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. வேதத்தில் சில எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். மத்தேயு 28 இயேசுவின் கடைசி வார்த்தைகளில் சில. அவர் சீஷர்களை உலகிற்கு அனுப்பிய போது மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சீஷர்கள் சென்று அதில் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள் என்று. ஆனால் இயேசு நிச்சயமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்கிறார். சரியான வார்த்தை ஞான ஸ்நானத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்று அது சில நேரங்களில் நமக்கு சொல்கிறது. வேத பிரகாரமாக தேவனின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுகிறீர்கள். இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அது நமக்கு போதுமானது. ஆமென். இப்போது இங்கே ஒரு கேள்வி. தேவன் வேதாகம ரீதியில் துல்லியமான வார்த்தைகள் சொன்னாரா? வேதம் துல்லியமாக சொல்கிறதா? கிறிஸ்தவர்கள் சரியாக சொல்கிறார்களா? ஒரே தேவன் ஒருவர் என்பது ஒருவரை குறிக்கவில்லை என்று இன்றும் சொல்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது இரட்டை பேச்சல்ல, நற்செய்தி. மீண்டும் நான் உங்களுக்கு சில வசனங்களை தருகிறேன். உதாரணமாக ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவரை பார்க்கிறீர்களா? தேவன் என்கிறது எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்ட சொல் எலோஹீம். எலோஹீம் என்ற சொல் பன்மை. அது நாங்கள், எங்கள். நாம் அப்படி சொல்லும் போதெல்லாம், நாங்கள் கடைக்கு செல்கிறோம் என்றால், கேரன் யாருடன் என்றால், நான் என்னை குறித்து பேசுவேன். தவறு என்ன? டக் நாங்கள் என்று பேசுகிறார். மனம் வேதலித்து விட்டதா? அவருக்கு ஏதேனும் பிளவுத்தன்மை பிரச்சனை வந்துவிட்டதா? எனவே தேவன் இதை சொல்லும்போது தேவன் குழப்பம் அடைந்துள்ளதால் அல்ல. வேதத்தில் 2700 தடவைகளுக்கு மேல் தேவன் என்பதற்கு பயன்படுத்தப்படும் முதன்மை சொல் எலோஹீம். இது பன்மை. எல் என்ற மற்றொரு ஒருமை சொல் உண்டு. ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் எல்லை விட 10 மடங்கு அதிகமாக எலோஹீம் என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாமே பழைய ஏற்பாடு. இது பன்மை. 3 நபர்களால் ஆனவர் என்பதால் தேவன் தன்னை ஒரு பன்மை தேவனாக நமக்கு தெரிவிக்கிறார். இப்போது உண்மையிலேயே இது ஒரு ரகசியம். முடித்தும் அது இன்னும் ரகசியமாகவே இருக்கும். சிலர் இந்த வசனத்துக்கு சவால் விடுகிறார்கள். அது வேதத்தில் இருக்கிறது. நான் இதை நம்புகிறேன். 1 யோவான் 5:7, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இது வார்த்தை, இயேசு வார்த்தை மாம்சமாகி பரிசுத்த ஆவியானவர். 3 ஒருவரே. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. 3 ஒருவரே. யோவான் 17:20, இது ஒரு சிறந்த உதாரணம் என்று நினைக்கிறேன். இது இயேசுவின் விசேஷ இடைக்கால ஜெபத்தில் இருக்கிறது. யோவான் 17:20, 21வது வசனத்தையும் வாசிப்போம். கிறிஸ்து சொல்கிறார், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும். என்ன ஜெபிக்கிறார்? அவர் 12 அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்க என்று ஜெபிக்கிறார். எப்படி? பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறேன். கவனியுங்கள், தேவன் இயேசுவிலும் இயேசு தேவனிலும் இருக்கிறார். அது பின்னர் பார்க்க போகிறோம். அவர்களும் ஒருவராக இருக்க வேண்டும். இங்கே மீண்டும் சொல்கிறது, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. உங்களுக்கு ஒரு தேசம் உண்டு. அப்போஸ்தலர்கள் ஒன்றாயிருக்க புரிந்திருக்கிறேன். உங்களிடம் அநேகர் இருப்பார்கள். அவர்களில் பல நபர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே ஒரே தேவன் என்று சொல்வது நமக்கு முரணாக இல்லை. ஆனால் கிறிஸ்தவரில் ஒரே தேவன் 3 நபர்களானவர்கள். இப்போது நான் இயேசுவே ஆண்டவர், அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என்பதை குறித்து அதிகம் பேசப்போவதில்லை. ஏனென்று தெரியுமா? அந்த பிரச்சனையுள்ள யாரிடமும் நான் ஒருபோதும் ஓட மாட்டேன். பிதாவாகிய தேவனே ஆண்டவர் என்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அவர் மிக உயர்ந்த தேவனாக இருக்கின்றார். அவர் எப்போதும் இருக்கிறார். ஒரு காலத்தில் நம் பிரபஞ்சத்தை உருவாக்கிய தேவன் தாழ்ந்தவர் என்றும் அவருக்கு மேலே மற்ற கடவுள்களும் இருக்கிறார்கள் என்று நம்புகிற சிலர் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பெரிய தேவனாக இருந்து கிரியையை நடப்பித்திருக்கிறார். வெகு தூரம் விண்வெளிக்கு செல்ல முடிந்தால் அவைகளை கண்டுபிடிப்பீர்கள். அதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி அறிந்து கொண்டு இன்னும் கற்றுக்கொள்ள முடியும்?
என்பதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வாலிபரிடம் கேளுங்கள், ஹைஸ்கூலில் இருக்கும் வாலிபரிடம். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் சர்வ வல்லவரை விட வல்லமையுடையவராக இருக்க முடியும். தேவன் உயர்ந்தவர் என்பதை பெரும்பாலான ஜனங்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவின் பங்கு என்ன, ஆவியின் பங்குதான் என்ன? அப்படியே இயேசு தேவகுமாரன் என்பதின் மற்றொரு பார்வை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் அல்ல. அவர் இயேசு கொடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு நபர் அல்ல. அவர் வல்லமை. தேவன் செயல்படும் ஒரு வகை ஆளுமை. எனவே அந்த கருத்துக்களில் சிலவற்றை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். அடுத்து முதலாவதாக, இயேசு முழுக்க பூரணமான தேவனா? வேதம் சொல்கிறது என்ன என்று பார்ப்போம். மத்தேயு 1:23, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவனின் மறு உருவம் 100% தேவன் மனுஷனானார். அது ஒரு ரகசியம். வேதத்தில் தெய்வத்தன்மையின் ரகசியம் கிடைத்துவிட்டது. இப்படிதான் தேவன் மனுஷனானார். வேதத்தில் சொல்லப்பட்ட அக்கிரமத்தின் ரகசியம் தெரியும். ஒரு சிருஷ்டி சாத்தான் தெய்வமாக இருக்க விரும்புகிறது. சிருஷ்டி எப்படி சிந்திக்க முடியும்? நான் சிருஷ்டியை தூக்கி எறிய முடியுமா? பைத்தியமான சிந்தனை. அது எனக்கு ஒரு ரகசியம். அவனது சிருஷ்டிக்கு எதிராக எப்படியாவது யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்று பிசாசு எப்படி நினைக்கிறான்? அவன் ஒரு படைப்பு. புரிந்ததா? வரையறுக்கப்பட்ட இருப்பை கொண்ட ஒன்று எவ்வாறு ஒரு யுத்தத்தை தொடங்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் சுயமாக இருப்பதும் நித்தியமானதுமான இடத்தை நான் கைப்பற்றப் போகிறேன். அதில் பொருள் இருக்கிறதா? அதில் அர்த்தம் இருக்கிறதா? எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். தேவனின் ரகசியம். தேவன் தன்னை தாழ்த்தி மனுஷனானார். அக்கிரமத்தின் ரகசியம். சிருஷ்டி தன்னை உயர்த்தி கொண்டு தேவனாக மாற முயற்சிக்கின்றது. ஆதாம் ஏவாளுக்கு பிசாசு என்ன சொன்னான்? நான் சொல்வதை கேளுங்கள், தேவனைப் போல் இருப்பீர்கள். ஏன் அப்படி சொன்னான்? அதைத்தான் விரும்புகிறான். ஜனங்கள் பெரும்பாலும் தங்கள் விருப்பங்களை மற்றவர்கள் மீது மிகைப்படுத்துவார்கள். எபிரேயர் 1:8, இயேசு ஆண்டவரா? குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி பிதாவாகிய தேவன். குமாரனிடம் அவர் சொல்கிறார், தேவனே உம்முடைய சிங்காசனம். பிதா சொல்கிறார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று. பிதா குமாரனை என்ன சொல்லி அழைக்கிறார்? தேவனே, என்றென்றும் உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தபோது நினைவில் கொள்ளுங்கள், அவர் முதல் வாரம் தோமாவுக்கு தரிசனமான போது அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். தோமா கீழே விழுந்து என்ன சொன்னான் தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே என்று. அப்படியே யோவான் 20:26 வசனம் மற்றும் 29 வசனம். இயேசு சொன்னார், இல்லை 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 இல்லை, அப்படி சொல்லாதே, அகன்று போ என்று. அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா? என் ஆண்டவரே, என் தேவனே. அவர் இயேசுவை அழைத்தார், ஏனெனில் அது உண்மை. விரைவாக சில வரையறைகளை பார்ப்போம். நாம் தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கூட அதை சாத்தானிடம் மேற்கோள் காட்டினார். மத்தேயு 28. நாம் இயேசுவை ஆராதிக்க வேண்டுமா? அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றால் ஆராதனை. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். தொழுவ கொள்ள கடவர்கள் என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 1:6
நாம் மட்டுமே தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரோ தேவதூதர் யாவரும் தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அது எபிரேயர் 1:6, வெளிப்படுத்தல் 7:11. இதை நினைவில் கொள்ளுங்கள். அதுவே வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட வசனம். 7:11, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூட நின்று முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, தேவதூதர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் தேவதூதர்கள் இயேசுவை தொழுது கொண்டார்கள் என்று கூறுகிறது. சரி, இயேசு தேவனாக இருப்பதினால் அது நிச்சயமாக ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் அவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும், தேவனை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும். அவர் தேவனாக இருக்க வேண்டும். தேவன் சிருஷ்டித்தார் என்று வேதம் கூறுகிறது. வேதத்தில் முதல் வசனத்தை இதற்கு முன்பு படித்திருக்கிறீர்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, சிருஷ்டித்த தேவன் யார்? யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யார்? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது இயேசு இல்லையா? ஆதியில் இருக்கும் தேவன் அவரே. எல்லாவற்றிற்கும், இது கிரேக்க மொழியில் தெளிவாக இருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை. இயேசு உண்டாக்கப்பட்டவர் இல்லை, அவர் என்றென்றைக்கும் உள்ளவர். அவர் சொல்கிறார், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று. நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது தொடக்கமும் முடிவும், நீங்கள் அந்த திசையில் செல்லக்கூடிய வரையில், இதுவரை நீங்கள் அந்த பாதையில் செல்லும் வரை இருக்கிறவராக இருக்கிற நித்திய தேவன் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். எபிரேயர் 1:1-2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். இயேசுவே ஆண்டவர். எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இயேசுவே ஆண்டவர். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இரட்சகர் ஒருவர் மட்டுமே. தேவன் நம்முடைய இரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 43 கேளுங்கள். 43:11. ஏசாயா, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? யூதா 25, நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு ஆக ஒரே மீட்பர். தேவன் நம்முடைய இரட்சகர். யூதா 25. புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 4:14 உட்பட பல வசனங்கள் உண்டு. அவை இயேசு நம்முடைய இரட்சகர் என்று சொல்கின்றன. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இப்போது நமக்கு புரிந்திருக்கிறதா? இரட்சகர் ஒருவர் மட்டுமே. தேவன் நம்முடைய இரட்சகர். இயேசு நம்முடைய இரட்சகர் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் ஒப்புரவு செய்ய ஒரே வழி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதுதான். நான் சொல்கிறதை கேளுங்கள். ஆகவே இயேசு தேவனோடு ஒப்புரவாக்கினார். அது தீர்க்கப்படவில்லையா? கவனியுங்கள். யோவான் 5:17, 18வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியையை செய்து வருகிறார், நானும் கிரியையை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் குறைந்தபட்சம் அவரை குற்றம் சாட்டினார்கள். தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே இயேசு அறிந்திருந்தார் யூதர்கள் ஏன் அவரை கொல்ல விரும்புகிறார்கள் என்பதை அறிந்தார். மீண்டும் யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆகவே இங்கே மீண்டும் தேவன் ஒருவராக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கிறார்களா? யூதர்கள் மறுபடியும் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அவர் சொன்னதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். யோவான் 14:9, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய்? இது நாங்கள் ஒன்றை என்று கூறுகிறது. இப்போது எல்லோரும் எதில் தடுமாறுகிறார்கள்? ஒரு நாத்திகரிடம் தேவனை குறித்தோ ஒரு அஞ்ஞானி குறித்தோ பேசினாலும் அவர்கள், சரி, பிரபஞ்சம் எப்படி உண்டாக்கப்பட்டது? நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தேவன் எங்கிருந்து வந்தார்? தேவன் எங்கிருந்து வந்தார் என்று எனக்கு தெரியாது. பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் என்னிடம் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் சொல்வீர்கள், நம் உலகம் சூரிய மண்டலத்திலிருந்து உருவானது என்றும், சூரியன் வெடித்து இந்த கிரகங்களை விண்வெளிக்கு அனுப்பியது என்றும். சூரியன் எங்கிருந்து வந்தது? ஆம், அவர்கள் சொல்வார்கள், சூரியன் உங்களுக்கு தெரியும், ஒளிர் விண்மீனிலிருந்து வெடிப்பு ஏற்பட்ட போது இந்த சூரியன் விண்வெளியில் சுழன்று அனுப்பப்பட்டன. நான் சொல்வேன், அது எங்கிருந்து வந்தது? அது எங்கிருந்து வந்தது? ஆம், இந்த நெபுலஸ் வாயு துகள்கள் மோதி வெடித்து அங்கே ஒரு பெரிய இடி உண்டாகும். நான் சொல்வது சரி. அந்த பொருள், பெரு வெடிப்புக்கு சுட்டரிக்கக்கூடிய பொருள் எங்கிருந்து வந்தது? இறுதியில் பரிணாமவாதிகள், நாத்திகர்கள், அஞ்ஞானிகள் அனைவரும்
அதில் ரகசியம் இருக்கிறது, ஏதோ ஒன்று முன்னதாக இருக்கிறது. நீங்கள் இருக்கும் அதே எண்ணத்தில் சொல்வார்கள். வித்தியாசம் என்னவென்றால், எப்போதும் இருக்கிற ஒன்று ஞானம் உள்ளதாகவும் வல்லமையுடையதாகவும் இருக்கும். அவர்களுடையது எல்லாம் ஒரு பெரிய விபத்து. ஆகவே உங்களைச் சுற்றி நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் ஒரு நுண்ணறிவின் விளைவாக ஒரு பெரிய தற்செயலாக விவரிக்கலாம். வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லாமல் நம் வீட்டிற்கு செல்லலாம். ஒரு நோக்கம் இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை பிரதிபலிக்கும் பல விஷயங்களை நான் காண்கின்றேன். இயேசு என்றும் ஜீவிக்கிறார். யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். கவனியுங்கள், இயேசு மகிமையை தள்ளி வைத்தார். உலகம் உண்டாகிறதற்கு முன் அவர் பிதாவுடன் பகிர்ந்து கொண்ட சரியான சமத்துவம். அவர் வந்து நம்மிடையே வாழ்ந்தார். பின்பு மீண்டும் மகிமையடைந்தார். மீண்டும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் மகிமைப்படுகிறார். அவர் 100% தேவன். எனவே நம்பிக்கையுடன் இயேசுவே ஆண்டவர் என்பதை கண்டிருக்கிறீர்கள். எல்லா ஆதாரங்களையும் நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்ன? இயேசுவே ஆண்டவர் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று நம்புவதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் அவர் ஒரு நபர் இல்லை. அவர் தேவன் பயன்படுத்தும் தேவனின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் ஒரு ஆள்மாறான அசைவாடுதல் மட்டுமல்ல. ஏனென்றால் தேவன் அதை சொல்கிறார். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் தேவனா? அப்போஸ்தலர் 5:3 மற்றும் 4. பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவும் சபீராவும் பொய் சொன்னது நினைவிருக்கிறதா? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நீ மனிதனிடம் பொய் சொல்லவில்லை, தேவனிடம் பொய் சொன்னாய். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை என்று தேவன் சொல்கிறார். ஆதியாகமம் 6:3. தேவன் ஆவியானவர். தேவனின் சிங்காசனத்தை சுற்றியுள்ள 7 ஆவிகள் குறித்து உங்களிடம் பேசினேன். ஆவியானவர் வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்று அது கூறுகிறது. அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் ஒரு ஆள் தத்துவமில்லா வல்லமை அல்ல. எனது காரில் GPS கருவி இருக்கிறது. உங்களில் எத்தனை பேரிடம் இருக்கிறது? காரிலோ போனிலோ எத்தனை பேரிடம் இருக்கிறது? எத்தனை பேர் GPS வைத்திருக்கும் ஒருவருடன் சவாரி செய்திருக்கிறீர்கள்? நான் முன்பே ஒரு இலக்கை அமைத்து விடுவேன். யாரையாவது பார்க்கச் செல்வேன். வழியில் ஒரு கடையை பார்ப்பேன் அல்லது வேறு எதையாவது யோசிப்பேன். நான் செய்கிற ஒரு பிழை. நான் சொல்வேன், ஓ, அந்த கடை அங்கே இருக்கிறது, எனக்கு தெரியாது. நான் திரும்பி விடுவேன். GPS திரும்பவும் திருத்தம் செய்யும், திசை திருப்பும், இடதுபுறம் திரும்பவும், நான் மன்னிக்கவும், நான் உன்னை புண்படுத்தினேனா என்பேன். என்னுடையது ஒரு பெண் குரல். உங்களுக்கு தெரியும், நான் எப்போதும் என் தாயை நினைப்பேன். இங்கே திரும்ப, சரி. அவளுடைய உணர்வுகளை புண்படுத்த நான் விரும்ப மாட்டேன். அதனால் நான் திரும்புவேன். நான் கடைக்கு செல்ல இருந்தேன். அதைத்தான் கேட்கிறேனா? அவள் சொல்வதை நான் பொருட்படுத்தவில்லை. இது ஒரு சக்தி, அவ்வளவுதான். நான் அதன் உணர்வுகளை புண்படுத்தவில்லை. தயவு செய்து இங்கே திரும்பு என்று என்னிடம் சொன்னதை நான் ஒருபோதும் செவி கொடுக்கவில்லை. நீங்கள் இல்லை என்றால் என் உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள். திரும்பாவிட்டால் கருவியிடம் என்னையும் மீறி எனது கண்ணீரை நான் கொஞ்சம் விடுவேன். அவ்வளவுதான். அது கவலைப்படுமா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கவலைப்படுவாரா? அவர் ஒரு கணினி என்றால், அவர் ஒரு ஆள்மாறான சக்தி இருந்தால் அவர் துக்கப்பட மாட்டார். ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையில் இயேசு சொல்கிறார், யோவான் 16:13, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று. பல ஆண்டுகளுக்கு முன்பு, GPSக்கு முன்பு, சவுதி அரேபியாவில் அரேபியர்கள் இந்த பரந்த பாலைவனங்களில் சிலவற்றை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு மணல் புயல்கள் வீசும். மேற்கிலிருந்து கிழக்கை தீர்மானிக்க சூரியனை கூட அவர்களால் பார்க்க முடியாது. கூண்டு வண்டிகளில் பலர் புறாவை வைத்திருப்பார்கள். அதன் காலில் ஒரு நூல் கட்டி அவர்கள் அதை விடுவிப்பார்கள். அது எப்போதும் வீட்டை நோக்கித்தான் பறக்கும். இது வீட்டை நோக்கி ஒரு வளைவை உருவாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். சில நேரங்களில் உங்கள் இருதயத்தில் வலி இருப்பதை உணர்வீர்கள். அவர் ஒருபோதும் உங்களை வார்த்தைக்கு மாறாக வழி நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையுள்ள இயேசுவோடு இருக்கிறார். ஒருபோதும் ஒருவருக்கொருவர் முரண்பட மாட்டார்கள். இதற்கு முன்பு நான் ஜனங்களை சந்தித்தேன். வேதம் இதை சொல்கிறது, எனக்கு தெரியும். ஆனால் ஆவி என்னிடம் சொல்கிறது. இது வேறுபட்ட புதிய தகவல் போல. தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையுடன் முரண்பட மாட்டார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதிய சுவிசேஷங்களை எழுத மனுஷர்களை அபிஷேகித்தார். அது சரிதானே? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பரிசுத்தவான்கள் எழுதினார்கள். பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டினார் என்று கூறுகிறது. உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவரை இயேசு அவர் என்று 15 முறை குறிப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் இது என்று சொல்லி இருக்கலாம். ஏன் அவர் என்று சொன்னார்? அவர் தெரிந்து கொண்ட வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்று வேதம் சொல்கிறது. இப்போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இருந்தால் யாருக்கு ஆறுதல் கிடைக்கும்? உங்களுக்கு தெரியுமா? ஒரு மின்கம்பத்தை கட்டிப்பிடித்தால் அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்காது. அவர் ஆளுமை இல்லாத சக்தி என்றால்
நீங்கள் ஒரு நபரிடமிருந்து ஆறுதல் பெறலாம். அவன் நம்பிக்கையற்றவன் என்று வேதம் கூறுகிறது. என் பாட்டியின் தோற்றத்திலிருந்து நான் உணர்ந்த மிகப்பெரிய நம்பிக்கை இப்போது எனக்கு நினைவிருக்கிறது. அவள் என்னை பார்ப்பாள். அது ஒரு நபரிடமிருந்து வருகிறது. யோவான் 16:8. அவர் என்பதை கவனியுங்கள். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தியாக இருந்தால் பாவம் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்களா? மன்னிக்க முடியாத பாவம் எது? பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான நிந்தனை. மத்தேயு 12:31-32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், நீங்கள் குமாரனுக்கு எதிராக பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறது. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மன்னிக்கப்படுவதில்லை. அவர் துக்கப்படுவார். நான் இதை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டேன். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், அவர் ஒரு உண்மையான வல்லமை. எனவே திருத்துவம் குறித்து வேதம் உண்மையில் தெளிவாகச் சொல்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். முகமூடிகளை மாற்றும் தெய்வம் அல்ல அவர். இயேசுவிலும் ஆவியிலும் குறைவான தெய்வத்தன்மை உருவாக்க முடிவு செய்த தேவன் நம் தேவன் அல்ல. சிருஷ்டிப்பிலும் மீட்பிலும் மூவரும் தெய்வீக சமமான நித்திய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு என்னை நேசிக்கிறார் என்பது மட்டுமல்ல, பிதா உங்களை நேசிக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். பிதாவாகிய தேவன் உலகத்தை மிகவும் நேசிக்கிறார். அவர் தம்முடைய குமாரனை உலகிற்கு அனுப்பினார், உங்களை காப்பாற்ற. வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.